2016 சட்டமன்ற தேர்தலே நான் போட்டிட்டேன் பூம்புகார் தொகுதியில். வெற்றி வாய்ப்பு கை நழுவி போயிருந்தாலும் திருப்பி 26 ஒரு வாய்ப்பு கிடச்சி எம்எல்ஏ ஆகணுங்கிற முயற்சியில் கடவுள் கிருபையால் ஒரு வெற்றி கிடைச்சது. கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனநிலையோட ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ளே வந்தோம். யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க? முதல்ல மனைவிகிட்ட தகவல் சொல்லிக்கிட்டேன். சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 80 ஆண்டு காலமும் இன்னும் குடிநீருக்காகவும் இந்த சாலை வசதிக்கு மக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க, அவங்க இன்னும் அதை கேட்டு பெறக்கூடிய நிலைமையில் இருக்காங்கிற ஒரு உணர்வு இருந்தது. அமைச்சரான பிறகு நிச்சயமாக அந்த மக்கள் விரும்பி இருக்கக்கூடிய அந்த தொகுதியோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதும் அதே போல் பெரிய கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நம்ம திடமாக நம்பிக்கை நம்புகிறோம். நம்ம சிஎம் விஜய் சார் கிட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு வல்லவனாக இருக்கிறத விட நல்லவனாக இருக்கிறது முக்கியம். சூப்பர் சூப்பர். அதில் அவர் நல்லவராக இருக்காது நான் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 1997 கட்டப்பட்ட வீடு. அதுக்கு முன்னாடி பழைய ஓட்டு வீடு. இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கும் சூட்டாகிற அளவுக்கு அந்த வீடோட உட்கட்டமையும் அப்பயே நாங்கள் செஞ்சு வச்சிருந்தோம். எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டு திண்ணையில் ஒரு 20-30 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த வீடு எப்பயுமே மக்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். அரசியல், சமுதாய சேவை எல்லாமே அப்பாவோட ரத்தத்தில் ஊர்ன விஷயங்கள் தான். அது சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஊட்டினதன் அடிப்படையில் தான் நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற கட்சியில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம். சரி, இந்த போட்டோவை பற்றி சொல்லுங்க சார். தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்ட பிறகு யாருக்கும் நம்ம சொல்ற மாதிரி யாரும் அமைச்சராக போறோம்னு யாரும் நம்மளை எதிர்பார்க்கல. அமைச்சரான பிறகு இப்ப சொல்லுங்க, எங்க முன்னாடி சொல்லுங்க சார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அதுக்கு வார்த்தைகள் இல்லை. பிடிக்குங்கிறத விட அவங்க தான் என்னோட உலகமே. வீட்டுக்கு வெளியில் எவ்வளோ சவாலையும் சந்திக்கலாம். வீட்டுக்கு வரும்போது நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கணும்ல, அது துணைவியால் தானே கொடுக்க முடியும். அந்த வகையில் சிறந்த துணைவியாக இன்ப துன்பங்களில் துணை இருக்கக்கூடிய ஒரு துணைவியாக இருந்தாங்க. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee, taste the best. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமைச்சர் AM ஷாஜகான் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச வந்திருக்கோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இத்தனை நாள் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு அப்பாவா வந்திருப்பீங்க, ஒரு கணவரா வந்திருப்பீங்க, ஒரு கட்சியில் இருக்கிற உறுப்பினர், ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளா வந்திருப்பீங்க. சட்டமன்ற உறுப்பினரா, அதாவது ஒரு அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? நான் சின்ன வயசுலேருந்தே அரசியல் இருந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற ஆவல் ரொம்ப நாளாகவே இருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலே நான் போட்டிட்டேன் பூம்புகார் தொகுதியில். வெற்றி வாய்ப்பு கை நழுவி போயிருந்தாலும் திருப்பி 26 ஒரு வாய்ப்பு கிடச்சி எம்எல்ஏ ஆகணுங்கிற முயற்சியில் கடவுள் கிருபையால் ஒரு வெற்றி கிடைச்சது. ஆனால் அமைச்சர் ஆகுங்கிறது நம்ம கற்பனைக்கான நினைக்கல. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைல்ல. அப்போ நம்ம ஒரு கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். எம்எல்ஏ ஆகணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருந்தது. ஒரு ஆட்சி அமைய நினைச்சிருந்தோம். ஆனால் அமைச்சர் ஆகணுங்கிறது நம்ம கொஞ்சம் கூட கற்பனை பண்ணலை. சின்னதாக அப்போ அப்படியான ஒரு வாய்ப்பே அப்போ கிடையாது. தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் கூட்டணி மந்திரி சபைகள் இது வரைக்கும் இல்லையே. 16 தேர்தல் முடிஞ்சிருச்சே, அது வரைக்கும் இல்லை. அதனால் அப்படி ஒரு கற்பனையும் கனவும் நமக்கு இல்லை. ஆனால் அமைச்சராக இறைவனுடைய கிருபையால் இந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைச்ச பிறகு இந்த வீட்டுக்கு நுழையும் போது உள்ளபடியே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனநிலையோட ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்குள்ளே வந்தோம். குடும்பத்தினரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு அந்த தகவல் வரும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, இத்தனை வருஷம் நம்ம இதற்காக தான் போராடணும், ஆனால் அது கிடைக்கல, இப்போ அது நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கும் போது அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க? முதல்ல மனைவிகிட்ட தகவல் சொல்லிக்கிட்டேன். சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் முடிவு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஏற்ற இறக்கங்களோட போகும்போது ஒரு சொற்ப ஓட்டில் தானே ஜெயித்தோம். அதே கடைசி நிமிஷம் வரைக்கும் அது வெற்றியாக தோல்வியாங்கிறது பெரிய போராட்டமாக இருந்ததான் அது வெற்றிங்கிறது முடிவு அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு வந்தோடனே துணைவியார் இடத்த தகவல் சொல்லும்போது அவங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நாங்கள்லாம் ஓட்டு எண்ணக்கூடிய வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் இருந்தோம். அங்கேருந்து வீட்டுக்கு அன்றைக்கி இரவு வரும்போது குடும்பத்தினர்கள் பிள்ளைகள் எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர். இப்படி ஒரு மகத்தான வெற்றி
அதுவும் இந்த அலையிலையும் கிடச்சிருக்குங்கும் போது எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இன்னும் என்னென்ன மக்களுக்கு உங்க உங்க தொகுதி மக்களுக்கு, அதாவது உங்க ஊர் மக்களுக்கு என்னென்ன செய்யலாம்னு ஐடியா வச்சிருக்கிறீங்க? இல்லை, பாபநாசம் தொகுதியில் போட்டியிடும் போதே ஒரு மாதம் பிரச்சார காலம்ல, தொகுதியில் இருக்கக்கூடிய 85 ஊராட்சிகள் 5 பேரூராட்சி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அது. எல்லா பகுதிகளுமே பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போது இன்னும் நிறைய பகுதிகளில் மக்களுக்கு தேவையானது நிறைய இன்னும் நிறைவு செய்யப்படாமல் இருக்குது. குறிப்பாக குடிநீர் வசதி, சாலை வசதிகள் போன்ற உள்கட்டமைப்பு மக்களோட அத்தியாவசிய தேவைக்கு இன்னும் அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் சாலை சரி பண்ணி கொடுங்க, குடிக்க சரியான குடிநீர் இல்லைங்கிறதும், மருத்துவ வசதிகளும் தொடர்ச்சியாக அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம மனசில் அப்போவே இன்னும் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 80 ஆண்டு காலமும் இன்னும் குடிநீருக்காகவும் இந்த சாலை வசதிக்கு மக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க, அவங்க இன்னும் அதை கேட்டு பெறக்கூடிய நிலைமையில் இருக்காங்கிற ஒரு உணர்வு இருந்தது. அதையும் தாண்டி இந்த பாபநாசம் தொகுதிங்கிறது முழுமையாக விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கண்டிப்பா ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான். ஆனால் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பெரிய கனவாக சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல ஒரு அரசு கல்லூரி எதுவுமே, ஒரு விவசாய கல்லூரி இல்லை, ஒரு கலை அறிவியல் கல்லூரி இல்லை அப்படிங்கிறது அவங்களோட வேண்டுகோள் சொன்னாங்க. அதையும் இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு கல்லூரி பெற்றுத்தரணுங்கிறத நம்ம அப்போவே நம்ம மனசில் தோணுச்சு. அதை வாக்குறுதியாகவும் கொடுத்தோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோங்கிறது. அதே போல் அங்கே இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம்னு இருக்குது. அங்கே காவிரி ஆறு கொள்ளிடம் ஆற்றில் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்குலாம் அந்த தண்ணி கொண்டு போகிறாங்க. அதனால் அங்கே நிலத்தடி நீர் பிரச்சனை இருக்கிறதுனால கதவணையுடன் கூடிய தடுப்பணை வேணுங்கிறது ஒரு பெரிய கோரிக்கையாக சொன்னாங்க. அதேபோல் அரியலூரையும் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய இடம் இந்த பாபநாசம் தொகுதி. ஆனால் அந்த ஆற்றுக்கு குறுக்க பாலம் இல்லாதனால 30-40 கிலோமீட்டர் சுற்றி போகிறது ரொம்ப மக்கள் அதை இருக்கக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுக்குற மாதிரி இதுபோல் பெரிய கோரிக்கைகள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம மைண்டில் தோணுது, மக்களுடைய இந்த தேவைகளை நம்ம சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு மைண்டில் தோணிக்கிட்டு தான் இருந்தது. கடவுள் கிருபையால் நமக்கு இந்த வெற்றி கிடைச்ச பிறகு, அமைச்சரான பிறகு நிச்சயமாக அந்த மக்கள் விரும்பி இருக்கக்கூடிய அந்த தொகுதியோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதும், அதேபோல் பெரிய கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நம்ம திடமாக நம்பிக்கை நம்புகிறோம். கடந்த 4 நாட்கள் சென்னையில் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அமைச்சர்களை சந்தித்து இது குறித்த கோரிக்கை, தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்தும் அவருடைய தேவைகள் குறித்தும் கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களும் ஆவணம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வருடம் இல்லைனாலும் வரக்கூடிய வருடங்களில் நிச்சயமாக அந்த மக்கள் மகிழக்கூடிய வகையில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி நம்ம ஷாஜகான் சாருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்க மக்கள், எப்பயுமே இந்த மக்கள் எல்லாம் நம்ம டெய்லி பார்ப்போம் நிறைய பேரை, மக்களோட வரவேற்பு எப்படி இருந்தது? அதாவது இந்த கும்பகோணம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சிறு வயசுலேருந்தே அரசியல் இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லா தரப்பு மக்களோடையும் ஜாதி, இனம், மதம், மொழி எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் நான் நெருக்கமாக பழகி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நம்ம தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக பங்கெடுக்கக்கூடியனால எல்லா தரப்பு மக்களும் ரொம்ப அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைனால இந்த வெற்றி வந்த பிறகு அனைத்து தரப்பு மக்களும் அவங்களுடைய மகிழ்ச்சியை இதயமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு நான் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. ஏன்னா அவங்களில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நண்பர், ஒரு தோழர், அவர் சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறனால நம்ம பகுதியுடைய பிரச்சனைகள், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க பல்வேறு கோரிக்கைகள் அவர் மூலம் நிறைவேற்ற முடியும். மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அதுவும் அமைச்சராக இருக்காருங்கும் போது அவங்களே ஒரு அமைச்சரானங்கிற உணர்வோட அந்த சந்தோஷம் பகிர்ந்துட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இந்த வீட்டில் இருந்திருக்கும். சின்ன வயதுலேருந்தே அரசியலில் ரொம்ப ஆர்வத்தோடையும் மக்கள் பணியில் செய்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடையும் இருந்திருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு இடங்களும் உங்களுக்கு என்னென்ன ஞாபகங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். நிச்சயமாக. ஆனால் எல்லாருக்குமே அவங்களுடைய சொந்த வீடுங்கிறது அவங்க உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் உலகத்தில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும், எந்த மூலை முடுக்குக்கு போனாலும், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் தாங்கினாலும் நம்ம சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மனநிறைவு, அந்த மகிழ்ச்சி உலகத்தில் வேறு எந்த இடமும் தராது. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 1997 கட்டப்பட்ட வீடு. அதுக்கு முன்னாடி பழைய ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டில் சின்ன ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனா, சிறுவனா, கல்லூரி படிக்கிற காலம் வரைக்கும் அந்த வீடு தான் இருந்தது. இந்த வீடு எப்படின்னா, இங்கே தெருவில் இருக்கக்கூடிய எல்லா குட்டி பசங்களும் சேர்ந்து
விளையாடக்கூடிய ஒரு வீடாக தான் இருக்கும். ஆமா இப்பயே நிறைய பேர் இருந்தாங்க சார் உள்ள வரும்போதே. அது வந்து எனக்கு தம்பி 3 பேர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் 10 பேர் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டு திண்ணையில் ஒரு 20-30 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்பா வந்து ஒரு மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தவங்க, அம்மா வீட்டு துணைவியாக தான் இருந்தாங்க. அதனால் வீட்டில் ஒரு கண்டிப்புலாம் இருக்காது, வந்தால் எல்லாரும் வரவேற்று உபசரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. அதனால் அந்த வீடு எப்பயுமே மக்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும். சிறு வயசுனாமல் நிறைய சொல்லலாம். அந்த பழைய வீட்டில் அப்பாவோட கண்டிப்போட வளர்ந்தது, அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்தது, அவங்க கனவு கண்டது, அந்த ஓட்டு வீடை வந்து இது மாதிரி ஒரு மாடி வீடு ஆக்கணும்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாடி வீடு ஆக்கணுங்கும் போது அப்போ ஏற்பட்ட மன நிறைவு, அதெல்லாம் உணர்வுபூர்வமா பல்வேறு விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்குது. இப்படி பார்த்து கட்டியிருப்பீங்க என்ன சார்? நிச்சயமா இது இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல தான் உட்காரணும், இங்க டிவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த குட்டி வீட்டுக்குள்ள இருந்து வந்தவங்களுக்கு தான் ஒரு வீடு எப்படி கட்டணும், அந்த வீட்டுல என்னென்ன விஷயங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதுல வரும். எவ்வளவு சார் எவ்வளவு விருப்பப்பட்டு இந்த வீடு கட்டினீங்க? இல்லை அதான் ஓட்டு வீடா இருக்கும்போது நைட்லாம் உட்காந்து அப்பா நானும் பேசிக்கிட்டே இருப்போம். மாடி வீடு கட்டணும், எப்படி கட்டணும் போது அந்த வீட்டில் பெரிய முத்தம் இருக்கும். அங்கேயே இந்த சாக் பீஸால கோடு போட்டு இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லுவோம். எங்கள் அம்மா கிண்டல் பண்ணுவாங்க, அப்போ பிள்ளைய உட்காந்து ஆண்டி மனம் கட்டாமல் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ கட்ட போறீங்க அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அந்த கனவுகள்லாம் உள்வாங்கி ஒரு வீடு கட்டினா நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு. எல்லாருக்கும் அது ஒரு கனவுல இருக்க தானே செய்யும். எல்லாருக்கும் வந்து வீடுங்கிறது முதல் தேவையில்லை. அந்த வகையில் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இங்கே எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நான் சவுதி அரேபியா பணிக்காக போயிட்டேன். ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட அங்கே இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒரு 3 வருஷம் அங்கே இருந்த பிறகு 3 வருஷம் கழிச்சு தான் வந்தேன். அந்த 3 வருஷத்தில் அப்பாவோட உழைப்பினால ஈட்டியிருக்கக்கூடிய அந்த தொகை, என்னுடைய சகோதரர் தம்பி 2 பேர் அவங்களும் வெளிநாட்டில் இருந்தாங்க, அவங்களுடைய பங்களிப்போடு நம்மளுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட ஒரு இந்த வீடு சொல்ல போனால் 12 மாதத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. அப்போதைக்கு அவ்வளோ வேகமாக அப்போ நடந்தது. 96 ஆரம்பி 97 கட்டி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இந்த வீடு கட்டும் போதே எனக்கு ஒரு இது இருந்தது. அப்போ நான் கும்பகோணத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்கே வரக்கூடிய அந்த பொறியாளர்கள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடியவங்க. இந்த வீடு கட்டினா ஒரு சிறந்த ஒரு ஆர்கிடெக்டை வச்சு தான் கட்டுன்னு சொல்லிட்டு 96லேயே முடிவு பண்ணி தான் இந்த வீடு வடிவமைக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கும் சூட்டாகிற அளவுக்கு இந்த வீடோட உட்கட்டமையும் அப்பயே நாங்கள் செஞ்சு வச்சிருந்தோம். அந்த வகையில் ஒரு மனநிறைவான இல்லமாக, மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டில் உங்க அப்பா அம்மாலாம் இருந்த ஞாபகங்கள் இருக்கும்ல சார், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு நான் செல்லப்பில்லை. எனக்கு வந்து 3 தம்பிகள், நாங்கள் எல்லாம் வீட்டில் ஆண் பிள்ளைகள் தான் 4 பேர். எனக்கு தம்பிகள் 3 பேர், நான் தான் வீட்டில் மூத்த பிள்ளை. அத்தா அம்மா வந்து நம்ம மேலே காட்டிய பரிவு, பாசம், அன்புலாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. தந்தை தாய் பாசங்கிறது எதுக்குமே நிகரில்லாது, அது ஒரு தனித்துவம் வாய்ந்ததில்ல. அந்த வகையில் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனநிலை நான் இருக்கும்போது அவங்க ஒரு மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தால் கூட அவங்களுடைய தகுதிக்கு மீறி இந்த செல்லம் காமிச்சு, அன்பு காமிச்சு, இங்கேயும் பள்ளி எங்களுக்கு தெரியும். இங்கே எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே 12வது முடிச்சோடனே வெளிநாடு போயிடுவாங்க. உயர்கல்விலாம் அந்த காலத்தில் இருக்காது. நான் 86ல் அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் வெளிநாடுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, காலேஜில் படித்து இங்கே தான் நல்ல பணிகள் செய்யணுங்கிற அடிப்படையில் திருச்சி ஜமால் முஹம்மது காலேஜில் சேர்த்து அவங்களுடைய அந்த ஊதியத்திலேயே என்னையும் படிக்க வச்சு, என்னுடைய தம்பியும் படிக்க வச்சு, அவங்களுடைய பெரிய கனவு இருந்தது. பையன் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அரசியல், சமுதாய சேவை எல்லாமே வந்து அப்பாவோட ரத்தத்தில் ஊறின விஷயங்கள் தான். அது சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஊட்டினதன் அடிப்படையில் தான் நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம்ங்கிற கட்சியில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம். சமுதாய சேவையில் இருந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு அரசியல் பிரமுகராக அடியெடுத்து வச்சு கொண்டு போயிட்டுருக்கு, சிறப்பாக செயல்பட முடியுதுன்னா அப்பாவோட ஆக்கமும் ஊக்கமும் நல்லபடியே துணை நிற்கிது, நம்ம வழி நடத்துன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ அப்பா அப்படின்னு அதிகமாக அப்பா 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 அப்படின்னு சொல்றீங்க, அம்மாவை பற்றி சொல்லுங்கள் சார். அம்மா வந்து ரொம்ப அமைதியான அம்மா, அதன்று பேசக்கூட தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிக்கவும் தெரியாது. அப்பா தான் கண்டிப்பெல்லாம் அப்பா தான். ஆனால் அம்மா வந்து ரொம்ப அன்பு, பரிவு, பாசம், ரொம்ப தன்மையாக அமைதியான முறையில் வழி நடத்தி, இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா கையால் சாப்பிட்ட சாப்பாடுகள், அந்த இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகள். அதே போல் அப்பா வந்து கடுமையாக அப்போல்லாம் இந்த காலம் மாதிரி செல்லம் கொடுத்த காலம்லாம் இல்லை. அப்புறம் ரொம்ப கண்டிப்பு காட்டக்கூடிய காலம்ல, அடியெல்லாம் வச்சு வெளுத்து எடுத்துருவாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது அம்மா குறுக்க வந்து நின்று அந்த அடியை அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்து காமிச்ச அன்பெல்லாம் ஈடு இணையற்றது அப்படி தான் சொல்லணும். இந்த சிறந்த தாய்க்கும் தந்தைக்கும்
ஒரு மகனாக பிறந்து வந்து கொடுத்து வச்சதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த மனநிறைவு நமக்கு இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் உயரத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல அப்பா அம்மா உங்க கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க? இப்போ நான் இந்த வெற்றி கிடைச்ச பிறகு, சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு சரி, அமைச்சரான பிறகும் சரி, இந்த குடும்பத்தோட பந்தத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் சரி, இந்த மகிழ்ச்சியை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீ போனதை பார்க்கறதுக்கு அத்தா அம்மா இல்லையே அப்படிங்கிற இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் வரதானே செய்யும். நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு உலகம் சந்தோஷப்படுறதை விட, நம்மளோட பெத்து வளர்த்த அம்மா அப்பா பார்த்து வளர்ந்தா பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் எவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்கும். கண்டிப்பா அது நமக்கு எவ்வளோ பெரிய மனநிறைவு கொடுத்துருக்கும். அந்த ஏக்கங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் காலங்கள் அப்படி தானே. மிஸ் பண்றீங்களா? நிச்சயம் நிறையவே. ஏன்னா எந்த கனவோட நம்மளை வளர்த்துருப்பாங்க, எந்த கனவோட நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க, சமூகத்தில் எந்த அளவுக்கு அந்தஸ்தாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்கன்னு எல்லாரும் பெற்றோர் ஒரு கனவு இருக்கும்ல. அந்த கனவுலாம் இன்னைக்கு நம்ம கனவு இல்லை, அதெல்லாம் தாண்டி பல மடங்கு எங்கேயோ உயரத்தில் இறைவன் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க இல்லைங்கிறது ஏக்கம் நிச்சயமா இருக்கு. கண்டிப்பா சார், அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா. நம்புறேன். சரி, இந்த போட்டோவை பத்தி சொல்லுங்களேன் சார். தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்ட பிறகு யாருக்கும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி யாரும் அமைச்சராக போறோம்னு யாரும் நம்மளை எதிர்பார்க்கல. அமைச்சரான பிறகு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி பொன்னாடை போத்துறது, இது மாதிரி நினைவு பரிசுகளை கொடுக்கறது நிறைய ஆயிரக்கணக்கில் நடந்ததுன்னு சொல்லணும். ஓகே, அந்த வகையில் கிடைக்கப்பட்டது தான் அது. வாங்கினது. அதே போல் நிறைய இந்த குரான், நிறைய புத்தகங்கள், அதுபோல் நிறைய நினைவு பொருட்கள், பரிசு பொருட்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களோட அன்பை பெரிய அளவில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்குறேன் சார், நம்ம சிஎம் விஜய் சார் கிட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? சிஎம் இப்போ தேர்தல் நேரத்தில் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கூட்டில் தான் கேண்டிடேட்டாக இருந்தோம். அப்போ விஜய் குறித்து நமக்கு சரியான புரிதல் இல்லை. தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவரை மாண்புமிகு முதலமைச்சராக உருவாக்கி துணைன்றதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அடிப்படையில். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு 40 நாள் ஆச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து. ஒரு 5-6 முறை அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில மணி நேரத்து ஃபஸ்ட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 20 நிமிஷம் ஒரு 4 அமைச்சர் மாத்திரம் தனியாக பேசக்கூடிய வாய்ப்புகள், அமைச்சரவை கூட்டத்தெல்லாம் சந்தித்து பேசும்போது ஒரு விஷயத்தை நான் அழுத்தமாக எல்லாரும் இது உங்கள் வாயிலாக சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு வல்லவனாக இருக்கிறத விட நல்லவனாக இருக்கிறது முக்கியம். சூப்பர் சூப்பர். அதில் அவர் நல்லவராக இருக்காது நான் உறுதியாக சொல்ல முடியும். அவர் நல்லவராக இருந்தால் வல்லவர்கள் அதிகாரிகள் இருப்பாங்க, வச்சு கொண்டு வந்துட முடியும். அவருடைய இன்டென்ஷன், இந்த மக்கள் மாற்றத்தை விரும்பி நம்ம வாக்களிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத ஊழலற்ற அரசா, மக்களுக்கு பாதுகாப்பான அரசா, தமிழ்நாட்டு வளர்ச்சி நோக்கி கொண்டு போகக்கூடிய அரசா, மாநில உரிமைகளை தாங்கி பிடிக்கக்கூடிய அரசா, அதே போல் இந்திய தேசிய ஒற்றுமையை காப்பாற்றக்கூடிய அரசா, சிறுபான்மை மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசா, அவருடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய அரசா, அதை விட தாண்டி தமிழ் மொழியை தாங்கி பிடிச்சு அதனுடைய உயர்வுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசா, இதெல்லாம் அவர் மனசில் அழுத்தம் திருத்தமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அவர் மேலே இருக்கக்கூடிய ஆர்வமும் அன்பும் அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. மேம் வந்ததுல இருந்து ஒரே சிரிப்பாகவே இருக்காங்க. சொல்லுங்க சார், அவங்கள பற்றி சொல்லுங்க. ஷமீம் நிஷா 1999 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு சொன்ன மாதிரி இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் மனைவி இல்லாமல். எப்படி நான் வந்து அன்பான தாய் தந்தருக்கு மகனாக பிறந்தது வரேன்னு சொல்கிறனோ, அதே போல் ஒரு அன்பான, அதாவது இன்ப துன்பங்களில் தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணைவியார் அமைச்சு கொடுத்ததும் இறைவன் கொடுத்த வரம் தான். அந்த வகையில் துணைவியார் வரம் தான் சொல்லணும். இந்த வாழ்க்கையில் நமக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள்லாம் வீட்டுக்கு வெளியில் எவ்வளோ சவால்களையும் சந்திக்கலாம். வீட்டுக்கு வரும்போது நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கணும்ல, அது துணைவியால் தானே கொடுக்க முடியும். அந்த வகையில் சிறந்த துணைவியாக இன்ப துன்பங்களில் துணை இருக்கக்கூடிய ஒரு துணைவியாக இருந்தாங்கிறது சொல்லிக்கணும் அந்த நேரத்தில். கண்டிப்பாக. மேம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இத்தனை நாள் வந்து சார் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அமைச்சராக போகிறாரு, அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மனைவியாக உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? அதை வெளியில் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. முதல்ல கண்ணீர் தான் வந்தது. ஏன்னா இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தா, அரசியலில் இவங்க நிறைய வந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க. இந்த பதவி கிடைச்சது ரொம்ப ஒன்றுமே சொல்ல முடியல, பூரிப்பாக இருக்குது. உணர்ச்சிபூர்வமாக மனசளவு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் வார்த்தைகள் வரல எனக்கு. ஸோ இல்லை, நீ எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்துட்டு இவர் அமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறது? அமைச்சர் ஆகுவான்னு எதிர்பார்க்கல, எம்எல்ஏ ஆகணுங்கிறது கனவு தான் எங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க தோல்வி அடைஞ்சதுனால எம்எல்ஏ ஆகணுங்கிற கனவு தான் எங்களுக்கு. அமைச்சருங்கிறது எங்களுக்கு போனஸ் தான்.
அதனால வந்து அது எதிர்பாராத ஒரு சந்தோஷம். நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்காரு சார் அப்படி சொன்னீங்க. அவர் ஒரு இடத்துல கூட நீங்கள் இல்லாமல் அவருக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், எங்கள் முன்னாடி சொல்லுங்கள், சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அதுக்கு வார்த்தைகள் இல்லை. பிடிக்குங்கிறத விட அவங்க தான் என்னோட உலகமே. இவங்களும் என் பிள்ளைங்களும் தான் என்னோட உலகம். அதை வந்து நான் வந்து விவரிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் வரல. அதை புதுசாக என்னால் வெளிப்படுத்தவும் எனக்கு தெரியல. அதான் அவங்களுடைய உலகத்தில் நான் இருக்கேன். ஆனால் 60 வருஷமாக ஒரு கட்சியில் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ இத்தனை நாள் நிறைவேறாத ஒரு விஷயம் இப்போ நிறைவேறியிருக்கு. சிஎம் விஜய் சார் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல ஆட்சியில் பங்கு அதிக அமைச்சரவை கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே போல் வளரும் இளம்பிள்ளைங்களுக்கு போதை கலாச்சாரத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை இது பண்ணி ஸ்ட்ரிக்டாக நல்லா இது பண்ணணும். பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நல்ல அரசாக இது இருக்கும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றணும். சரி, காலையில் நாங்கள் வந்து சாப்பிடும்போது சார் பூரி நல்லாயிருக்கும், பொங்கல் நல்லாயிருக்கும், சாப்பிடுங்கன்னு பயங்கரமாக கவனிச்சார். உங்ககிட்ட ரொம்ப ஆசையாக எனக்கு இது பண்ணி கொடுமா, இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் கேட்பார்? அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் சில விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதே தக்காளி சட்னி சொல்லுவாங்க. தக்காளி சட்னி நான் வைக்கிறது அவங்க அம்மா வச்சது தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி வச்சு செஞ்சாலுமே அவங்களோட அம்மாவோட டேஸ்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பம். ஃபிஷ்ஷு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் அதேமாதிரி வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும். வாழைப்பூ இந்த மாதிரிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சார் சொல்லுங்கள் சார், அவங்கள பற்றி இவருங்க அம்மா வச்சது தான் எனக்கு பிடிக்கும், நீ பண்ணுறது கூட எனக்கு அம்மா பண்ணுற மாதிரி தான் வரணும்னு சொல்லி நீங்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம இப்போலாம் வந்து காலங்கள் மாறிடுச்சு. நிறைய டிஷ்ஷு இங்கே சாப்பிட்றோம். ஹோட்டல்ஸு எல்லா விதமான கான்டினென்டல் ஃபுட்லேருந்து எல்லா ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே நம்ம இந்த சின்ன வயசுல அம்மா கைப்பக்குவத்தில் சாப்பிட்டதுக்கு நம்ம மனசுல ஏதோ பதிஞ்சிருக்கும். பச்சை தக்காளி சட்னி அதை கரைக்கிறது, அவங்க செஞ்ச அந்த 2-3 பேர் அதே டேஸ்ட்ல சாப்பிடணுங்கிற மாதிரி மைண்ட்ல ஏதோ செட் ஆயிருக்கும். இப்போ தக்காளி சட்னி இவங்களும் செய்வாங்க, நிறைய வெரைட்டிஸை நல்லாவே செய்வாங்க. ஆனால் சில ஐட்டம் அம்மா ஒரு ஃபியூ டிஷ் தான் செய்வாங்க. அந்த டிஷ் அந்த டேஸ்ட்ல சாப்பிடணுங்க இருக்கும்போது அது கொடுக்காது. அதை சொல்லுவோம். மாட்டிக்கிட்டீங்க சார், மாட்டிக்கிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. பண்ணி கொடுத்துருக்காங்களா? அம்மா டேஸ்ட்ல வந்திருக்கா? ட்ரை பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் ஆனா இருந்தாலும் அது 100% அந்த இடத்துக்கு வர முடியல. மைண்ட்ல செட் ஆனதை அவங்க மாத்திக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுடைய டேஸ்ட் இதுதான்னா அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அது மனசுல பதியாது. ஓகே. இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க படிக்கிறதுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. படிப்பு எவ்வளோ முக்கியம்? நான் வந்து 1997 நான் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் அங்கே இருந்தேன். 2007 ஊருக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நண்பர்கள்ட்ட ஆலோசிக்கும் போது அப்போ தொழில்கள்லாம் தாண்டி மனசை வச்சு ஒரு இந்த பகுதியில் விவசாய குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறையா இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு பொறியியல் தொழில் தேவை இருந்துச்சு. அப்போ அதுக்கான பொருளாதார வசதி நமக்கு இல்லைங்கும் போது இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஒன்றிணைச்சு ஒரு அறக்கட்டளை தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய பக்கத்துலேயே ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு பொறியியல் கல்லூரி 2009ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்த பிறகு பணம் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் அது உள்ளபடியே சேவை நிறுவனமாக உருவாக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விவசாய குடி மக்கள் வர்றவங்க ஏழை பாளைகளுக்கெல்லாம் வந்து கட்டணத்தில் வந்து எந்த விதமான கராரும் காமிக்காமல் அவங்களுக்காக அதுக்கான தொகையெல்லாம் குறைச்சிட்டு ஒரு சாதாரண தொகையில் கூட அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் படித்து இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே பொறியாளராக இன்ஜினியராக பட்டம் பெற்று வெளில போயிருக்காங்க. அது இந்த எப்போதுமே சொல்கிறது தானே, ஒரு நாடு ரொம்ப எல்லா வகையிலும் முன்னேறணும்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 100% அவங்க வந்து கல்வி பெற்றவர்களாக பட்டதாரிகளாக உயர்கல்வி படிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு இலக்கை வச்சு ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்படும் போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மேலே கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யணுங்கிற அடிப்படையில் தான் இந்த கல்லூரி துவங்கப்பட்டுச்சு. அது தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். மேம் சொன்னேன் தங்கமான மனசுன்னு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு. படிக்கணும் அப்படிங்கிறது வந்து படிப்புக்காக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் பண்ணணும் சார். தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Milky Mist Cow Ghee. Taste the best. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.